விட்டது. நான் செல்வராஜ் பதிலும் வாங்கிக்கிறேன், ஜவஹர்லால் முதற்கட்ட கருத்தையும் வாங்கிக்கிறேன். திரு ஜவஹர்லால், இங்க பொதுக்குழுக்கு பிறகாக பேசும்போது மதிமுக பொதுச் செயலாளர் தாவைக்கோட இப்ப நெருக்கமா இருக்கிறாங்க, ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இடைத்தேர்தல் உள்ளாட்சி தேர்தலில் இணைந்து போட்டியிடுவோம், ஆதரவு தெரிவிப்போம்னு சொல்றாங்க. 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்துவிட்டு வந்தால், இடைத்தேர்தலில் போட்டியிட்டால் அவர்களுக்கு தானே வந்து பரப்புரை செய்வேங்கிற அளவுக்கு முதலமைச்சர் சொல்றாரு அப்படிங்கிறதையும் வெளிப்படையாக மதிமுக பொதுச் செயலாளர் சொல்றாரு. அது தொடர்ந்து பரவலாக இருக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு இன்னும் வலுவூட்டக்கூடிய வகையில் இல்லையா? இல்லை, ஒவ்வொரு கட்சிக்கும் அந்த கட்சி அடுத்த நிலை எதிர்கால நலன் கருதி எந்த நிலைக்கு போகணும்னு அந்த கட்சியினுடைய தலைமை முடிவு எடுப்பாங்க. அந்த அடிப்படையில் தான் ஏற்கனவே திமுக கூட்டணியில் இருந்த விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், முஸ்லீம் லீக் கட்சியாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஊழலற்ற ஆட்சியை கொடுக்கக்கூடிய ஒரு சக்திக்கு நாம் ஆதரவு கொடுப்போம் என்ற நிலையில் அவங்க ஒரு முடிவு எடுத்து ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டாங்க. இப்போ அதே நிலைப்பாடை இவரும் எடுக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு? தமிழ் மொழி, தமிழ் நலன், சமூக நீதி, இதற்காக இயங்கக்கூடிய ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்குது, அதற்காக என்னுடைய ஆதரவை கொடுக்குறேன்னு சொல்கிறோம். அந்த கட்சியினுடைய தலைமை முடிவு எடுக்கக்கூடும். அப்படி இருக்கும்போது ஒரு கூட்டணியிலிருந்து வெற்றி பெற்ற எம்எல்ஏ அதே அந்த கூட்டணியில் விலகிய பிறகு தொடர்வது சரிதானான்னு கேள்வி தொண்டர்கள்ட்ட எழுமா இல்லாதான். ஒரு கூட்டணியிலிருந்து வெற்றி பெற்றாங்க, அந்த கூட்டணியில் வெற்றி பெற்றவரே உதயசூரியன் நின்றவர், மதிமுக உறுப்பினராக இருக்கக்கூடியவர், உதயசூரியன் வெற்றி பெற்றவர் தொடர்வதற்கு அந்த தொண்டர்கள் விரும்பல, வைக்கவும் விரும்பல. அந்த அடிப்படையில் முதலமைச்சர்கிட்ட அவர் சொல்றாரு, இந்த மாதிரி இருக்குது. அப்போ அவர் சொல்றாரு, அப்படி உங்களுடைய கொள்கை தனிச்சின்னத்தில் தான் போட்டியிடுவது என்றால், அவர் ஒன்றும் விசில் சின்னத்தில் போட்டியிடுங்கலாம் சொல்லல, உங்களுடைய சின்னம் பம்பர சின்னத்தில் நீங்கள் போட்டியிடுவதாக இருந்தால் அதற்கு நான் பிரச்சாரம் செய்ய தயார் என்று சொல்றாரு. இதுல வந்து என் கட்சிக்கு வாங்க, விசில் சின்னத்துல போட்டியிடுங்க, எங்க ஆட்சி அதிகாரத்துக்கு நீங்க பலு சேருங்க, அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. இல்ல தெளிவா தெரியும், சின்னத்துல போட்டியிட்டாலும் தான் வந்து பரப்புரை செய்வேன் அப்படிங்கிற அடிப்படையில் தான். ஆமா, ஒரு கூட்டணிக்கு மெம்பர் சின்னத்தில் அவர் எம்எல்ஏ செய்யக்கூடிய எம்எல்ஏக்களும் அந்த கட்சி செய்யக்கூடிய முடிவுக்கு, அப்படி என் கட்சிக்கு எங்களுடைய ஆட்சிக்கு நீங்கள் ஆதரவாக நிலையில் இருக்கும்போது நீங்கள் போட்டியிட்டு உங்க கட்சி சார்பில் உங்க மெம்பர் சின்னத்தில் போட்டிட்டீங்கன்னா நான் பிரச்சாரம் செய்வேன் சொல்றதுல என்ன தவறு இருக்கு? என்ன இது ஜனநாயகத்திற்கு விரோதமானது இல்லையா? எது ஜனநாயக? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்துவிட்டு வந்தால், அது தேர்தல் இயல்பா தேர்தல் நடக்குது, அந்த நேரத்தில் நீங்க இப்படி நில்லுங்க அப்படின்னு ஒரு கூட்டணி கட்சியை சொல்வதோ அல்லது ஒரு தோழமை கட்சி சொல்வதுங்கிறது வேற. இப்ப ஒரு தேர்தல் முடிந்து இன்னும் 40 நாட்கள் ஆன நிலையில இப்போ ஒரு கட்சி தலைவரிடம் அப்படி சொல்வது என்பது ஜனநாயகத்திற்கு விரோதமானது இல்லையா? அப்ப பொதுவா வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு வலு சேர்க்கிற மாதிரி இல்லையா? இப்போ அப்போ இருங்க, நான் முடிச்சிடறேன். அப்போ காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள், முஸ்லீம் லீக் ஜனநாயகத்துக்கு விரோதமா செயல்பட்டு இருக்காங்களா? நான் கேக்குறேன். அரசுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க, அது ஜனநாயகத்துக்கு விரோதம். பதவி நான் கேக்குறேன், ஜனநாயகத்துடைய நான் முடிச்சிடுறேன். இல்ல ஒரு நிமிஷம், நான் இப்ப கூட தான் சேர்க்கிறேன். அரசனுடைய பதவியேற்புல வந்தே மாதரம் பாடப்பட்டது தொடங்கி இன்றைக்கு டெல்லி பிரதிநிதி நியமிக்கப்பட்ட விவகாரம் வரைக்கும் எல்லாத்துக்கும் ஆதரவு தெரிவிக்கிற இடதுசாரிகளோ விசிகவோ இந்த விவகாரத்துல விசிக மட்டும்தான் மாற்று நிலைப்பாடு எடுக்கிறாங்க. ஐயுஎம்எல், இடதுசாரிகள் அப்படின்னு எல்லா கட்சிகளும் அது மேல விமர்சனங்களை வைக்கிறாங்க, அரசு மேல பார்வைகளை முன்வைக்கிறாங்க. தூய்மை பணியாளர்கள் விவகாரத்துல நாங்க சொன்னோம், அதை அரசு ஏற்றுக்கொண்டு அந்த விவகாரத்தை பின்வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு கிளீன் ஷீட் இந்த 40 நாட்கள்ல கொடுக்கல. விமர்சனங்கள் இருக்கு, அந்த விமர்சனங்கள் இருக்குதான் சார். எதிர்க்கட்சிகள், அது திமுக ஆட்சியில் இருக்கிற விமர்சனம், சொல்றது எதிர்க்கட்சிகளை சொல்லல, அரசுக்கு ஆதரவு தெரிவிக்க சொல்றேன். நீங்கள் எதிரணியில் இருப்பவர்கள் தான் அரசுக்கு ஆதரவு தெரிவிச்சா கூட கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த உரிமை இருக்குது. ஆனால் திமுக ஆட்சியில் கூட்டணி கட்சியால இருந்த கம்யூனிஸ்டுகளோ காங்கிரஸோ இவங்களை பத்தி பேசினா முரசொலியில போட்டு கிளின்னு கிளிப்பாங்க. இதுதான் ஜனநாயகம். நீங்கள் எதிர் கருத்துக்களை சொன்னீங்களா, அந்த கருத்து சரியா இருந்தா, ஆட்சிக்கு சரியான முறையில் இருந்தா நான் ஏத்துக்கிறேங்கிறாரு. அந்த அடிப்படையில் நான் கேட்கிறேன், அது இப்ப 2 எம்எல்ஏக்கள் திமுகவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. சரி, திமுக சின்னத்திலே போட்டிட்டு வெற்றி பெற்றிருந்தா கூட பரவாயில்ல சார், திமுக ஆதரவு கொடுப்பாங்க. அது என்ன மாதிரி குதிரை பேரமா இருக்கு? அது சரிதானா?
அவங்க திமுக சின்னத்துல நின்னு போட்டிட்டு இருக்காங்க. ஆனா யாரு என்னுடைய உறுப்பினர் சார்? அது அவங்க மதிமுக யாருடைய தலைமையை நிக்க வச்சது? வைகோ அவர்கள். அதிமுகவில் இருந்து ஒரு 4 சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா பண்ணிட்டு போய் தாவேக்கல சேர்ந்தாங்க. அது என்ன? ஒரு கூட்டணியில் இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டணிக்கு போகும்போது நார்மலா திமுக காரங்க சொல்றது என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு வக்கு இருந்தா நீ அந்த எங்க சார்பில் நீ எங்க சின்னத்துல போட்டிட்டு வெற்றி பெற்ற அந்த எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? அப்போ முன்கூட்டியே அந்த நிலைப்பாடு எடுத்து ராஜினாமா பண்ணு, நாம நிக்கலாம் ஒரு முடிவு எடுத்து அவர் சொல்றாரு, இந்த மாதிரி சூழ்நிலை எனக்கு தனி சின்னத்தில் தான் போட்டியிடணும், எங்கள் சின்னத்தில் போட்டியிடணும், அதுதான் எங்கள் கொள்கைனா, அப்படி உங்கள் கொள்கை என்னமாக இருந்தால் நீங்கள் தைரியம் எடுங்க, உங்களுக்காக நான் பிரச்சாரம் செய்கிறேன், உங்களுக்காக நான் பிரச்சாரம் செய்கிறேன், விசிலுக்காக போட்டியிடணும் சொல்லல. அப்போ இதுல அவர் ஜனநாயகத்தை பாதுகாக்கிறார். ஜனநாயகத்தை படி நீங்கள் போட்டியிடுங்கள், அதற்கு நான் ஆதரவு கொடுக்கிறேங்கிறாரு. ஒண்ணு என்னடா, தாவேகாவுடைய அரசியல் எதிரி யாரு? திமுக. எந்த கட்சிகளும் ஏற்கனவே திமுக கூட்டணியில் இருந்து அதிமுக கட்சியிலிருந்து எத்தனையோ சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுகவுக்கு போயிருக்காங்க. கண்ணப்பனா இருக்கட்டும், அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்கிறவர்கள் எல்லாம் வந்து போயிருக்காங்க. அன்றைக்கு திமுக சேர்த்துக்கொண்டாங்க. அதே போன்று ஒரு கட்சி என்பது இன்னொரு கட்சியிலிருந்து வரக்கூடிய வலுவாக்கி கொள்ளக்கூடிய சூழ்நிலை தான் தமிழ்நாட்டில் இருக்கு. இது நான் முடிச்சிடறேன் சார், இப்பதான் பேசியிருக்கேன். அதனால அப்போ தாவேகாவுடைய அரசியல் எதிரி திமுக. அப்ப அந்த அரசியல் எதிரி பலவீனமாவதுக்கு ஒரு கட்சி செயல்படுமா? செயல்பட கூடுமா கூடாதா? ஒத்துக்கிறீங்க? தவறு இல்லையா? பலவீனப்படுத்துவதற்கான முயற்சி தான் அரசியல். நீங்க ஆனால் ஜனநாயகத்துக்கு விரோதமானதா இல்ல. அது எப்படி ஜனநாயகத்துக்கு விரோதமானதா இல்ல? தனிப்பட்ட ஒரு சட்டமன்ற மக்களால் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சார், அவங்க சட்டமன்ற உறுப்பினர்கள். அந்த சட்டமன்ற உரிப்பினர்களை ஏற்கனவே ராஜினாமா செய்து கட்சியில் தாவேக்கல சட்டமன்ற உறுப்பினர்கள் மேல என்ன விமர்சனம் வருதோ அதே விமர்சனம் திசை திருப்புறீங்க சார். இது திசை திருப்பல, நான் தெளிவுபடுத்துறதுக்காக கேக்குறேன். நீங்க ராஜினாமா பண்ணுங்க எம்எல்ஏக்கள் சொன்னது முதலமைச்சர் விஜய் சொன்னாரா? இப்ப அந்த கட்சியினுடைய தலைவருக்கு உரிமை அதிகாரம் இருக்கா? நான் வந்து ஆதரவா பிரச்சாரம் செய்வேன்னு திரு வைகோ கிட்ட சொன்னது முதலமைச்சர். அது என்ன தப்பு? எனக்கு நான் தனித்து ராஜினாமா செய்து விட்டு உங்கள் அணிக்கு ஆதரவாக இருக்கும்போது பிரச்சாரம் செய்வேன் சொல்றதுல என்ன தப்பு? அப்ப பிரச்சாரம் எல்லோரும் செய்வாங்க. கடந்த காலங்கள்ல திமுகவும் பண்ணி இருக்காங்க, எத்தனையோ இது அண்ணா திமுகவும் பண்ணி இருக்காங்க. அதனால இவர்கள் வந்து ஒரு விதமான அரசியல் பண்ணலாம், நீங்கள் தூய்மை அரசியல் சொல்லிட்டீங்க, அதனால நீங்க எப்படி வேணாலும் இப்படிதான் பண்ணணும்னு நீங்க கொண்டு போறீங்களா? அது தவறு. அரசியல் களத்துல எல்லா சித்தாந்தமும் எல்லா வினோதங்களும் சாணக்கியத்தனமும் அரசியல் காலத்தில் நிக்க முடியும். அந்த அடிப்படையில் தான் சொன்னாரு. அதிமுகவுடன் உறவாடுவது என்று தாவேகா முடிவு எடுத்திருந்தால் அது ஆட்சிக்கு பலம் இல்ல, பலவீனமாகத்தான் இருக்கும். கடந்த காலங்களில் மதிமுக செயல்பாடு காங்கிரஸுக்கு எதிர்ப்பா இருந்திருக்குது. அவர் பிரவீன் சக்கரவர்த்தி சமீபத்தில் பிரவீன் சக்கரவர்த்தி எதிர்த்து பேசியிருக்காரு, மாணிக்கம் தாகூரை பத்தி பேசியிருக்காரு. அவங்களாம் இன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு நெருக்கமானவர்களாக அறியப்படுகிறார்கள். அப்படி இருக்கும்போது இப்ப டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக வைகோ வர போறாருன்னு ஒரு செய்தி உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அதுவும் இல்ல. அப்படிங்கும்போது மதிமுக உள்ள போகும்போது அது கட்சிக்கு தாவேகாவுக்கு காங்கிரஸுக்கு பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தும், தாவேகாவுக்கும் பெரிய சங்கடம். கொள்கை உள்ள கட்சிகள் அரசியல் விரோதம் ஜனநாயக விரோதம் மாதிரி ஆயிடும். அவர் வந்து சகோதரர் சொல்றது அன்னைக்கு வந்து கம்பம் ராமகிருஷ்ணன் அவர்களோ அல்லது அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களோ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சென்ற நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் மெஜாரிட்டியோட ஆட்சி நடத்திட்டு இருக்கு, சரிங்களா? ஆனால் இன்றைக்கு இவர்கள் செல்கிறது தாவேகாவுக்கு அறுதி பெரும்பான்மை இல்லாத சூழலில் இன்று என்ன அதிமுகவிலிருந்து 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்துவிட்டு அவர்கள் தேர்தலை சந்திக்க தயாராக அதே ஃபார்முலாவை இன்றைக்கு வைகோவும் பின்பற்ற துடிப்பதும் என்ன, அதற்கு முதலமைச்சர் அவர்கள் தனியாக அவரிடம் பேசியதை திரு வைகோ அவர்கள் பட்டவர்த்தனமாக சொல்லியதை நாளைக்கு வந்து என்கரேஜ் ஓப்பன் ஹார்ஸ் ட்ரேடிங்னு வெளியே இது எளிதாக உணரக்கூடியது. அது மட்டும் இல்லை, இப்படி பொறுப்புள்ள ஒரு முதலமைச்சரை இதை ஊக்குவிக்கலாமா? இல்ல, அப்ப வைகோ கேக்குறாரு, நீங்க அத குதிரை பேரம்னு சொன்னீங்கன்னா அப்ப செந்தில் செல்வனை அழைத்து கொண்டு போனது குதிரை பேரமா ஒட்டக பேரமா அப்படின்னு கேக்குறாரு. அது ஒட்டகம் இல்ல, யானையும் கிடையாது. அவர்கள் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சின்னத்தில் நின்று இந்த உதயசூரியன் சின்னத்தில் வென்று இருக்கிறார்கள். அவர்கள் நாங்கள் ஆனால் அவர் மதிமுகவை சேர்ந்தவர்கள் இருக்கட்டுங்க, நாங்கள் வென்று எந்த சின்னத்தில் வென்றோமோ அந்த சின்னம் உள்ள கட்சியோடு நாங்கள் இணைந்து இருக்கிறோம்
என்ன எங்களால் வந்து சாப்பிட்ட கை ஈரம் காயறதுக்கு முன்னாடி யாரை எதிர்த்து நாம் வந்து வாக்கு கேட்டோமோ, என்ன யாரை எதிர்த்து மக்கள் மத்தியில் நாங்கள் சென்று வாக்குகள் கேட்டோமோ அந்த அணிக்கு ஆதரவு தெரிவிக்க முடியாது, அது ராஜதுரோகம் என்பதை சொல்லி, எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாங்கள் ஆதரவிப்போம். சின்னம் திராவிட முன்னேற்ற அங்கே திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்களாக வென்றோம், இருக்கிறோம், தொடர்வோம் என்று சொல்கிறார்கள். அதுல வந்து ஹார்ஸ் ட்ரேடிங் இல்ல. இது வந்து ராஜினாமா செய்ய விட்டு சட்டமன்றத்தில் தனி இடம் இருக்கா இல்லையா? அவர்கள் என்ன திமுக எம்எல்ஏக்களோட சேர்ந்தா இருக்கிறாங்க, சேர்ந்தவர்களாக அவர்கள் தனி இடம் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டாங்க. திரு வைகோ அவர்களே ராஜினாமா செய்தால் உங்களுக்காக முதல் வந்து பிரச்சாரம் செய்து வெற்றி பெற செய்ய உத்தரவாதம் அளித்திருக்கிறார் என்று சொல்வது வெளிப்படையாக ஹார்ஸ் ட்ரேடிங் ஊக்குவிக்கிறதா இல்லையா? எனவே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கடந்த காலம் இணைந்ததற்கும் இதற்கும் ஒப்பீடு செய்து பார்க்க முடியாது. வைகோ அவர்கள் சமீபத்தில் ஒரு கல்யாணத்துல தளபதி ஸ்டாலின் அவர்கள் என்ற பேசவே இல்லைன்ட்டு நீங்க கிளிப்பிங்ஸ் போட்டு பாருங்க, ஒதுங்கி நிக்கிறாரு, கூப்பிட்டு கை கொடுத்து உட்கார சொல்றாரு, இருவரும் பேசக்கூடிய உரையாடல் வந்து. எனவே இப்படி மாற்றி புரட்டி புரட்டி பேசுவது அவர் தகுதிக்கு உகந்ததா என்று திரு வைகோ தான் யோசிக்கணும். இதுல 3 முக்கியமான கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லணும். அண்ணன் சுப்புரத்தினம் வைத்தது இப்போ 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் உதயசூரியன் சின்னத்தில் நின்றவர்கள் அவர்கள் திமுக தான் என்று சொன்னதை நான் மறுக்கவில்லை. ஆனால் கடந்த முறை தேர்தலில் உதயசூரியன் சின்னத்திலே நின்று வெற்றி பெற்ற 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் உதயசூரியன் சின்னத்திலே நின்றுதான் வெற்றி பெற்றார்கள். அவர்கள் யாராவது ஒருத்தருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தீங்களா? ஏன் கொடுக்கல? அப்போ அவர்களுக்கு 4 பேரும் உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றிருந்தாலும் அவர்கள் மதிமுகவை சேர்ந்தவர்கள் என்கிற எண்ணம் உங்கள் மனதிலே இருந்ததுனாலதான் அவங்களுக்கு அந்த முறை 4ல் ஒருத்தருக்கு கூட நீங்க வந்து அமைச்சரவை கொடுத்து அழகு பார்த்து மதிமுகவிற்கு அந்த இடத்தில் கூட ஒரு அங்கீகாரத்தை கொடுப்போம் என்று நினைக்காதவர்கள் இப்பொழுது வந்து அது யதார்த்தமான உண்மையை விளக்குறதுக்கு நான்